கிட்ட ஓட்டிகிட்டு வந்தாச்சு. நேத்தாவது நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து 4.5 மணி நேரம் கிட்ட ஓட்டியிருந்தோம். நேற்று ஒரு நமக்கு 400 கிட்ட ப்ராஃபிட்டு. ஆனால் இன்றைக்கி 4 மணி நேரம் கிட்ட ஓட்டினோம். 4 மணி நேரம் கிட்ட ஓட்டினோன்னா 4 மணி நேரம் ஓட்டல. நிறைய டைம் ஆர்டரு வரல, ஸ்டோரில் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நமக்கு வந்த ஆர்டரோட ப்ராஃபிட்டே வெறும் 255 ரூபா தான். அதாவது 255 ரூபாய்க்கு நான் ரைட் பண்ணியிருப்பேன். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். சர்ஜி ப்ளஸ்ஸு ஆஃபர்னு போட்டு நமக்கு வந்தது அமௌண்ட்டு. அதை நம்ம பெட்ரோலுக்கு ஈக்குவல் பண்ணியாச்சு. பேலன்ஸு நம்ம ஓட்டின ரைடு அமௌண்ட்டு நமக்கு அப்படியே ப்ராஃபிட்டு தான். ஆனால் ரொம்ப கம்மி. 255 ரூபாங்கிறது ரொம்ப கம்மி. 255 ரூபா இன்றைக்கி ப்ராஃபிட். நேற்று ஒரு 400 ப்ராஃபிட்டு, ஒரு 655 ரூபா ப்ராஃபிட்டு. சரி, ஓகே, ஏதோ ஒரு ஃப்ளோவில் போய்ட்டுருக்கு. நேற்றோட ஆர்டர் ஃப்ளோவை பாருங்கள், இன்றைக்கோட ஆர்டர் ஃப்ளோவை பாருங்கள், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. என்ன பண்ணுறது, வண்டியை நம்ம ஓகே பண்ணால் தான், வண்டியை முதல்ல சரி பண்ணால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசிக்க முடியும். ரேப்பிடோ அந்த மாதிரி இது. அப்புறம் ஷேர் மார்க்கெட்டை பற்றி சொல்லணும்னா இன்றைக்கி கொஞ்சம் மூவ்மெண்ட் ஆகிருக்கு. எப்படி பார்த்தாலும் ஒரு 400 ரூபா மைனஸில் இருக்குது. அதாவது 1.25 நியர்லி நமக்கு மைனஸில் இருக்குது. பஜாஜ் கன்சியூமர் ஸ்டாக்ஸு 190 குவான்டிட்டி வச்சுருக்கேன். அதில் இன்னும் கொஞ்சம் ரைஸ் ஆகணுன்னே செல் பண்ணணும். அதுக்கப்புறமா என்னோட கன்சிஸ்டன்சியில் ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்துருச்சு. என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு 4300 ஒருத்தருக்கு தரணும். அதாவது ஒருத்தருக்கு தரணுங்கிறத விட நான் ஒரு 1 லேக் சேவிங்ஸ், அதை 1 லேக் ஊரில் 1 லட்ச ரூபா சீட்டு போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சேவிங்ஸு. ஸோ அதில் அமௌண்ட் வந்து இப்போ ட்ராப் ஆகுது. எனக்கு கண்டிப்பாக அந்த அமௌண்ட்டு கொடுத்தே ஆகணும், வேறு வழி இல்லை. இப்போ மார்க்கெட்டில் கை வைக்கக்கூடாதுன்னு நினச்சாலும் இப்போ வேறு வழி இல்லாமல் மார்க்கெட்லேருந்து தான் அந்த அமௌண்ட் எடுக்க வேண்டியதாக இருக்கும். பார்க்கலாம், முடிஞ்ச அளவுக்கு எடுக்க தவிர்க்கலாம். இன்னும் 2-3 நாள் தான் டைம் இருக்குது. அவருக்கு அமௌண்ட் அனுப்பணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த 2-3 நாளில் எவ்வளோ சேர்க்க முடியுது, ரொம்பலாம் மெஜாரிட்டி சேர்க்க முடியாது. என்ன இப்போ 600 இன்னும் ஒரு 400 சேரும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 1000 ரூபா சேரும். 4350 கிட்ட கொடுக்கணும். பேலன்ஸ் 3350 மார்க்கெட்டில் தான் எடுக்கணும். ஆனால் யோசிப்பீங்க, என்னடா இவன் அமௌண்ட்டு போட்டுட்டு எடுக்கிறானே, அது நெகட்டிவ் டைமாக கூட இருக்கலாமே ஒரு சில டைமு. அதாவது நெகட்டிவ்னா மைனஸில் கூட செல் பண்ணிட்டு வெளியே வரலாமேன்ட்டு. ஆனால் ஒன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, 26,980 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. ஓகேவா, நீங்கள் 27,000 கூட ரவுண்டாக வச்சுக்கோங்க, 20 ரூபா தான் டிஃப்ரெண்ட்டு. இப்போ இருக்கிற அதோட அமௌண்ட் வந்து 32,500 ரூபா. கணக்கு பண்ணோம்னா இதில் ஒரு 2,500, அங்கே ஒரு 3000, நியர்லி நமக்கு 5,520 ரூபா கிட்ட ப்ராஃபிட்டு நமக்கு. அப்படி பார்க்கும்போது நான் இப்போ இதுலேருந்து எவ்வளோ எடுக்கிறேன்னா 3,400 இல்லை 3,500 எடுத்தாலும் எனக்கு இதில் 2,000 ப்ராஃபிட் இருக்க தான் செய்யுது. அந்த ப்ராஃபிட் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஏன் கண்ணுக்கு தெரியாதுன்னா, நான் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்போ இந்த ஸ்டாக்ஸ் வாங்குகிற ப்ராஃபிட் பார்க்குறேன், அந்த அடுத்த ஸ்டாக்ஸ் வாங்குகிற ப்ராஃபிட் பார்க்குறேன், அடுத்த ஸ்டாக்ஸ், இப்படி மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கேன். பார்த்தீங்களா, ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக பார்த்து ஸ்விங் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால வந்து தெரியாது, என்னடா மைனஸ் நெகட்டிவில் இருக்கிறது செல் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பார்க்கலாம், மூவ் ஆன், இதையும் தாண்டி போகணும். கண்டிப்பாக 1 லேக் பீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், ரொம்ப எஃபோர்ட் போட்டும் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா இப்போ தான் ரூமுக்கு வந்தால் இன்னும் சமைக்கணும். சமைச்சிட்டு சாப்பாடெலாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு திருப்பி காலையில் இருந்துச்சு மார்னிங் ஷிஃப்ட்டு போகணும், ஃபஸ்ட் ஷிஃப்ட். இப்போ இந்த பிளிங்கிட் ஓட்டினதே ஃபஸ்ட் ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வந்து ஒரு 1 ஹவர் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் பிளிங்கிட் ரைடை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, வீடியோ ஆங்கிள் எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கேப்சர் பண்ணுறதுக்கு இன்றைக்கி வசதி இல்லை, அதனால தான் இப்படி சம்மந்தமே இல்லாமல் ஒரு பொசிஷனில் இருக்குது. ஸோ கோச்சிக்காதீங்க. நம்ம வீடியோவுக்கு 203 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. கொஞ்சம் ஹாப்பி தான். இருந்தாலும் ஒரு 1000 ரீச் பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். 1000 ரீச் பண்ணிட்டா அதுக்கப்புறம் வியூஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி நம்ம போடுற கண்டென்ட் நிறைய பேர் பாசிட்டிவாக தான் ரிப்ளை பண்ணுறீங்க, அதனால அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேற்கொண்டு சேனலுக்காக எதுவும் அப்டேட் இருக்கான்னு கேட்டால், ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தர் வந்து வாடகைக்காக ஒரு கேமரா சொல்லியிருக்காரு. பார்க்கலாம், அவர் பிடிச்சிருந்துச்சுன்னா நீ எடுத்துக்கோ, அது வரையும் நீ வாடகை கூட மந்த்லி கூட ரெண்ட் மாதிரி கூட பே பண்ணு அப்படின்னாங்க. ஏன்னா அதுவும் நல்லா தான் இருந்துச்சு அவரோட டீலிங்கும். சரி, ரைட்டு, ஓகே சொல்லியிருக்கேன். அது வந்து கன்ஃபார்மாக தெரில, அதனால் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணேன். எப்படியும் ஒரு 1 மந்த்துக்குள்ளே விளாக் மாதிரியே போட ஆரம்பிச்சிடலாம். நான் போகிற ரைடு, கஸ்டமரை பார்க்குறது, பிளிங்கிட் ஸ்டோரில் இருக்குது. இப்போ பிளிங்கிட் ஸ்டோரில் கூட வந்து கேரம் போர்டெலாம் வந்து கொண்டு வந்துட்டாங்க. இப்போ எங்களுக்கு ஆர்டர் இல்லாத டைமு கேரம் போர்டில் எடுக்கிட்டு அப்படி தான் டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. கேரம் போர்டும் நல்லது தான் விளையாடுறது, மொபைலில் சும்மா நோண்டிகிட்டு இருக்கிறது கேரம் போர்டில் விளையாடுறது நமக்கு நல்லது தானே. ஓகே, தேங்க்யூ. நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட ஆதரவு ரொம்ப முக்கியம். அப்புறம் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் வந்து இப்போ கொஞ்சம் ரீசெண்ட் டைம்ஸாக வந்து கமெண்ட் கம்மியாகிடுச்சு. காரணம் என் மேலே ஒன்று இருக்குது. ஏன்னா நான் 2 வாரம் கண்டினியூஸாக
ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுவும் ஜாலி தான் ஃபேமிலி கூட இருக்கிறது. ஏன்னா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் டைம் நான் இதுக்கே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கம்பெனி போயிட்டு இதுக்குள்ளே இருந்தேன்னா நம்ம என்ஜாய் பண்ணுறது எப்போ தான். அதனால தான் அவங்க கூட 2 வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தோம். திருப்பியும் எல்லாமே இதுக்குள்ளே உள்ளே வந்துட்டோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வேறு என்ன சொல்கிறது, நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்.